மானமிகு சுயமரியாதைக்காரர் என்று தன்னை ஒரு வரியில் விமர்சித்து கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு பல்கலை கொள்கலன் ஆகும். எல்லா துறைகளிலும் அவர் வல்லுநராக தன்னுடைய கடும் உழைப்பினாலும் பட்டறிவினாலும் பகுத்தறிவினாலும் படிப்பறிவை பற்றி கவலைப்படாமலேயே பொது அறிவை வளர்த்து கொண்டு அறிவுலகத்துக்கே வழிகாட்டி புத்துலகத்தை சமைக்கக்கூடிய தந்தை பெரியாரின் தலை மாணாக்கராக இருந்த அண்ணாவின் அரசியல் வழியிலேயே அவர்கள் சாதித்துள்ள சாதனைகள் ஏராளம் ஏராளம். சரித்திரத்தில் இடம்பெறும் தலைவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ சரித்திரம் படைத்தவர். ஒவ்வொரு முறையும் அவர் சாதனை என்பது இருக்கிறத அது எதிர்நீச்சல் அடித்தே வளர்ந்தது. தந்தை பெரியாரின் குருகுலத்தில் அவர் கற்ற பாடம் அது. அவர் மாணவ பருவத்திலே இருந்து தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டவர்கள். இன்னும் கேட்டால் வேறு எவருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் இரண்டு பேரும் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்பங்களை ஏற்படுத்தியவர் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அந்த திருப்பங்கள் சாதாரண திருப்பங்கள் அல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்று திருப்பத்தையே உருவாக்கிய திருப்பங்கள். ஒரு காலத்தில் எட்டினில் கிட்டே வராதே, தோளில் துண்டு போடாதே என்றெல்லாம் சொன்ன ஒரு சமுதாயத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பணிக்கு அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியை கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆற்றல், அவருடைய ஒப்பற்ற திறமை, தலைமுறையாக அவர்கள் வாழுகிறார்கள் என்று காட்டக்கூடிய வகையில் கலைத்துறையானாலும் அரசியல் துறையானாலும் அதுபோல் மற்ற எல்லா துறைகளிலும் அவர் வல்லுநராக திகழ்ந்தார்கள். இன்னும் கேட்டால் திருக்குவளை என்ற ஒரு சிற்றூரில் அவர்கள் பிறந்தார்கள். பெரிய அளவிற்கு அவர்கள் பதவியேற்கும்போது ஒன்றை சொன்னார்கள். முதலமைச்சராக அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு எளியவன் நான், எனக்கென்று எந்த பின்புலமும் கிடையாது, மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்தியாவிலேயே வேறு எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆட்சி திறமையை அவர்கள் அமைத்தவர்கள். பதவி என்று சொன்னால்தான் அவர்கள் சில தலைவர்கள் நினைப்பார்கள். ஆனால் பதவி இல்லாத காலம் இருக்கிறத, அதுதான் அவர் அதிகமான வரலாற்றை உருவாக்கிய சாதனை புரட்சி காலமாகும். நெருக்கடி காலமே அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் கூட அவர் மக்களின் இதய சிம்மாசனத்திலே இருந்தார்கள். பல முறை அவர்கள் 2 முறை சிம்மாசனத்தை இழந்தது உண்டு. ஆனால் அப்போதும் அவர்களுக்கு என்னுடைய செங்கோலைத்தான் பறிக்க முடியுமே தவிர என்னுடைய எழுதுகோலை எப்போதும் பறித்து விட முடியாது, இதை வைத்து கொண்டே நான் சமூக மாற்றத்தை சமூக புரட்சியை உருவாக்குவேன் என்று மிக தெளிவாக கலைஞர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அவருக்கு நாணயத்தை ஒன்றிய அரசு வெளியிடுவது ஒன்றிய அரசுக்கு நம்முடைய நன்றி. அதே நேரத்தில் அவருடைய நயம் இருக்கிறத, அதை முதல்வர் அவர்கள் சுட்டி காட்டியதைப் போல அந்த நயம் நாணயமாக அகிலத்திற்கும் ஏற்கனவே புழக்கத்திலே இருக்கிறது, சுற்றுக்கு வந்திருக்கிறது. அவருடைய சொன்ன சொல்லை அவர்கள் தவறாமல் செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஆட்சி என்பது இருக்கிறத, அது வெறும் காட்சியாக இருக்காது, இந்த இனத்தின் மீட்சியாக இருக்கும், அதுதான் அவருடைய தனி மாட்சி என்று அவர்கள் சுட்டி காட்டினார்கள்.